கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணையின் அடிப்படையில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சைதை பகுதியினுடைய மாணவனுடைய துணை அமைப்பாளர் அவர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள மாணவிக்கு ஆதரவாக வன்கொடுமைக்கு காரணமான ஞானசேகரன் மீது கடுமையான நடவடிக்கை வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற 82 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய சங்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக சுமார் 5000 தொண்டர்களுடன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை உரிய அனுமதி வழங்கவில்லை. கலந்து கொண்ட 5000 பேரில் 2000 நபர்களை கைது செய்து அருகில் இருக்கின்ற ஒரு மண்டபத்திலே வைத்திருக்கிறார்கள். எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயக முறையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் கடுமையான இந்த குற்றம் செயலை புரிந்த பாலியல் வன்கொடுமை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் மீது சட்டத்தின் முன்பாக நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த ஆணையிட்டார். ஆனால் காவல்துறை ஒரே நாளில் 24 மணி நேரத்திற்குள்ளாக பாலியல் வன்கொடுமை செய்தது ஒரே ஒரு நபர்தான் என்று சென்னை போலீஸ் கமிஷனர் பேட்டியளிக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவருடைய எஃப்ஐஆரை சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறார்கள். வன்கொடுமை செய்த ஞானசேகரனுக்கு பொய்யான முறையில் கையிலேயும் காலிலேயும் ஒரு மாவுக்கட்டு போட்டு அவர்கள் போலீஸ் காவலில் இருக்கின்ற போன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக காவல்துறை இந்த நிகழ்வில் விசாரணை மேற்கொண்டால் உரிய நீதி கிடைக்காது, நிவாரணம் கிடைக்காது என்பதற்காக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதே கருத்தை வலியுறுத்தி இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உயர்நீதிமன்றத்தின் மூலமாக இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அதே போல தேசிய மகளிர் ஆணையம் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால், முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தேசிய மகளிர் ஆணையமும் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நிவாரணம் கிடைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வன்கொடுமையை செய்த திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சார்பிலேயும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.